ஒரு பிரியாணியோட விலை வந்து இரநூறுவா. அதை வந்து 10% நஷ்டத்தில் விற்கிறாரு. இப்போ பிரியாணியோட விலை வந்து 5% கம்மியாயிடுச்சு. அப்போது எவ்வளோக்கு விற்றாங்கன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும் லாஸ் ஆகும்போது. அப்படிங்கும்போது 200 பிரியாணிக்கு விற்றுருக்காரு. அது வந்து 10% நஷ்டத்துக்கான 100 - 10 / 100 ஸோ நமக்கு கிடைச்சது வந்து 180 ரூபா. இப்போ இதுதான் அந்த விற்றதுக்கான காஸ்ட் ப்ரைஸ். 150 ரூபாய்க்கு விற்றுருக்காரு நஷ்டத்தில், 10% நஷ்டத்தில். இப்போது செல்லிங் ப்ரைஸ் அடுத்து வந்து செல்லிங் ப்ரைஸ் வேணும்னு கேட்குறாங்க. எப்படி 5% வந்து ரெடியூஸ் பண்ணதுனால. இப்போ செல்லிங் ப்ரைஸ் வேணும்னா இப்போ நம்ம காஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருச்சு, அது 150 ரூபா. ஸோ 100 அடுத்து ரெடியூஸ்னால் 5% சொல்கிறாங்க. அப்போ 100 - 5 95 / 100. ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிடும். ஸோ 171 ரூபா. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன அப்ளை பண்ணியிருக்கோம்னா, சோல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோல்டு வந்து 10% நஷ்டம். அப்படிங்கும்போது 200 × 10 - லாஸ். ஆனால் செகண்ட் இதில் வந்து செல்லிங் ப்ரைஸில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 150 ரூபா.